அன்பான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. நீங்க அனைவரும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய முதல் பாடம் இன்னைக்கு பார்ப்போம். நல்லா புரிஞ்சுங்க, பொறுமையா ரிலாக்ஸா அழகா நம்ம கொண்டுட்டு போவோம். நானே டென்ஷன் இல்லாத சும்மா கேஷுவலா கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ பொறுமையாவே நம்ம உள்ளார போகும் பொழுது மாணவர்கள்ல பல தரப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க இருப்பாங்க, சாதாரண லெவல்ல உள்ளவர்களும் இருப்பாங்க. சோ எதுக்காக விசேஷமாக படிக்கணும் தேவையில்லை. இந்த இஸ்லாமிக் உளவியலுடைய அசல் உண்மை என்னன்னா, நம்மளை அறியாமலே இந்த தகவல்கள் இருந்து நம்மளுடைய அடிமனசுக்கு போய் உட்காரணும். அப்படி உட்காரும் பொழுது அந்த விஷயங்கள் நம்மளுடைய நடத்தையாக, நம்மளுடைய உணர்ச்சிகளாக, நம்மளுடைய எண்ணங்களாக பிரதிபலிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில இஸ்லாம் சார்ந்த அமல்களுக்கு, செயல்களுக்கு நமக்கு ஊக்கமோ ஆக்கமோ பிறக்கும். இது எல்லாம் உளவியல்ல நம்ம பேசுறது. இஸ்லாமிக் சைக்காலஜினா உளவியலும் பேசுறோம், அதோட இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை தத்துவ ரீதியாக நம்ம பார்ப்போம். ஒரு இஸ்லாமிய உளவியல்னா என்ன? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, உளவியலுடைய இந்த பாடம் படிக்கணும்னா சைக்காலஜி கான்செப்ட் நிறைய தெரியணுமே. சைக்காலஜி கான்செப்ட் நிறைய தெரியணும்னு தேவையில்லை. ஆனா சைக்காலஜி கான்செப்ட் நிறைய தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட படிக்கிறது சரி, அவ்வளவுதான். ஒன்னோட சொல்றதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உளவியலுடைய அடிப்படை தேவை என்பது இல்லை. ஆனா உளவியல் தெரிந்தவர்கள் இதை சொல்லிக் கொடுப்பது உங்களுக்கு புரியறதுக்கு லேசா இருக்கு, அவ்வளவுதான். இது மற்றபடி இதுல இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி கத்துக்கணும்னா உளவியல் படிக்கணும், உளவியல் தெரியணும் எப்படின்னு ஒரு அடிப்படை இல்லை. சயின்ஸுக்கும் பிலாசபிக்கும் நடுவுல நான் பெரிய போர் அடிக்கிறது நினைச்சிடாதீங்க. சயின்ஸ்னா என்ன, பிலாசபி என்ன, இது லேசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இஸ்லாமிய சைக்காலஜிக்கு உள்ளார போறதுக்கு நல்லா இருக்கும். சயின்ஸ்னா உணர்வு, பிலாசபினா புரிஞ்சுக்கிறது. இனிப்பு சுகர் இனிக்கும் அப்படின்னு நாக்கால சுவைத்து சாப்பிடுவது சயின்ஸ். ஆனா இனிப்பு ஒரு ஆளு சாப்பிடாத ஆளு இனிப்பு இனிக்கும் நினைக்கிறது பிலாசபி. ஒன்னும் அழகா சொல்லணும்னா, கண்ணு தெரியாத ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட யானை எப்படி இருக்குன்னு சொன்னா, வெள்ளை கலர் எப்படி இருக்குன்னு சொன்னா தெரியுமா? மனைவி எப்படி இருப்பாங்க, கணவன் எப்படி இருப்பாங்க, பெண் தன்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் கண்ணு தெரியாத ஒரு ஆணுகிட்ட கேட்டா அவர் சொல்றாருல வார்த்தைகள், அதுதான் பிலாசபி. ஆனா கண்ணு தெரிஞ்ச ஆள் அதை பாக்குறாருல, அதுதான் சயின்ஸ். புரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காது கேட்கிற ஆள்கிட்ட போய் கேட்டா சொல்றானா, அது பேரு சயின்ஸ். அதே மியூசிக் காது தெரியாதவங்கள்ட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டா அவரு என்ன சொல்லுவாரு? இன்பமா இருக்கும் அப்படின்பாங்க. அதுதான் பிலாசபி. அறிவு ரீதியாக, பகுத்தறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது, ஒரு அர்த்தத்தை கொடுப்பதுதான் பிலாசபி. அதே உணர்வு ரீதியாக கண்ணால, காதால, நாவினால, தோளால நமக்கு ஒரு பொருளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பது, தகவலுடைய அடிப்படையில அர்த்தத்தை கொடுப்பது சயின்ஸ்.
இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு போரா இருக்கும். இதுக்கு பிறகுனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த டாபிக் புரிஞ்சவங்களுக்கு, ஏன்னா இது அப்படியே திரும்ப நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சயின்ஸ் ஒரு பக்கம், பிலாசபி ஒரு பக்கம். சயின்ஸ்ல என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன செய்யுது, இது எல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியும், நாவினால உணர முடியும், மூக்கினால உணர முடியும், காதினால உணர முடியும், அந்த பொருளுடைய பிரதிபலிப்பை நம்ம உணர முடியும். ஆனா பிலாசபி ஒரு தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக, ஓமை ரீதியாக அதை நம்ம புரிஞ்சுப்போம். ஓமை ரீதியாக நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது வலி என்ற சொல் தத்துவம், வலிக்குது வலிக்குது அப்படின்னு உணர்ந்தா அது வலி. அதுக்கு பிலாசபி ஒண்ணுமே இல்லை. அதாவது ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹார்ட் அட்டாக்க உணர்ந்தவன் சயின்ஸ். அது உணராத புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் பிலாசபி. இப்ப புரிஞ்சவங்களுக்கு பிலாசபிக்கும் சயின்ஸுக்கும் அதுதான் என்ன சொல்றதுன்னா, ஆனா உங்களுக்கு அறிவியல் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியர்ஸ், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய விஷயம் மாறும். உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், உங்களை அதை மோல்டு பண்ண முடியும். ஆனா பிலாசபி ஒரு தத்துவ ரீதியான. இப்ப நல்லா புரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் உள்ளார வரேன். அதாவது ஒரு பொருள் ரீதியானது, அந்த பொருளை கண்ணால பார்க்க முடியும், அந்த பொருளுடைய விஷயத்தை காதால கேட்க முடியும், அந்த பொருள் விஷயத்தை மூக்கினால் உணர முடியும், அந்த பொருளுடைய விஷயத்தை நாவினால் சுவைக்க முடியும். ஏதாவது இல்லைன்னா அதனுடைய இன்டைரக்டா, உதாரணம் எக்ஸ்ரேவை கண்ணால பார்க்க முடியுமா சொல்லுங்க? எக்ஸ்ரேவை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அதாவது அது சயின்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட முடியுமா? இல்ல, அது சயின்ஸ். எக்ஸ்ரேவை தான் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா எக்ஸ்ரேவுடைய பிம்பத்தை கண்ணால பார்க்கலாம், அதோடைய டூப்ளிகேட்டை கண்ணால பார்க்கலாம். சோ அது மெட்டீரியலிஸ்டிக் எது சொல்லுறோமோ, அதாவது பொருட்கள் அதை உணர முடியும், அதை பார்க்க முடியும், அதை ருசிக்க முடியும், அதை கேட்க முடியும், அதை செய்ய முடியுமோ, அது எல்லாம் அறிவியல். அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் பாருங்களேன், அதுதான் பிலாசபி. உணராமல். அப்ப பிலாசபிக்கு மேல நமக்கு நம்பிக்கை வருவது குறைவு இருக்குமா, அதிகமா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். பிலாசபி மேல நம்பிக்கை வருவது குறைவா இருக்குமா, அதிகமா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். குறைவாகத்தான் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை உணர்ந்ததால மக்களுக்கு அதன் மீது உள்ள ஈடுபாடு அதிகமாகுது, அதோடைய ஈடுபாடு அதிகமாகுது. அறிவியல் ரீதிய ஒரு விஷயத்தை உணராமல் இருப்பதால அதோடைய ஈடுபாடு குறையுது. ஆக சயின்ஸ் என்பது உணரக்கூடியது, பிலாசபி என்பது புரியக்கூடியது. சோ சயின்ஸ் தொடு உணர்வால, பார்வை உணர்வால, சொய் உணர்வால, நுகர்வு உணர்வால, செவி உணர்வால நம்ம இது இல்லாத வேற ஏதாவது இருக்கா? வேற இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த எந்த பொருட்களுடைய உதவி இல்லாமல் புரிதலுடைய அடிப்படையில மட்டும் ஒரு விஷயத்தை, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அடிப்படை, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு புரிதல், ஒன்னோடு ஜட்ஜ்மெண்ட். புரிதல் புரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா நம்ம மனசு ஏத்துக்கிறது. புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் பிலாசபி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜியில இந்த பிலாசபி விஷயத்தை நம்ம அழகா ஆழமா பின்னால நம்ம சொல்ல போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு இது கடினம் நினைக்காதங்க, இவ்வளவுதான் கடினம், இதுக்கு பிறகு கடினம் என்பது இல்லை, இதுக்கு பிறகு கடினம் இல்லை. அதுக்காக தான் சில உதாரணங்கள் அழகா சொல்லி பிலாசபினா என்ன இப்ப புரிஞ்சா இப்ப உங்களுக்கு. அதுக்காகத்தான் வாட்
ஒன் ஷல் வி புட் இன் ஃபர்ஸ்ட். இதுல எதுக்கு நம்ம முன்னால வச்சுக்கணும்? யாரும் சொல்லுங்க பாப்போம். சயின்ஸை வச்சுக்கணுமா பிலாசபி வச்சுக்கணுமா? அவங்க பிலாசபின்னு சொல்றாங்க, சிலவங்க டிஃபென்ஸ் சொல்றாங்க. சயின்ஸ் ஆர் பிலாசபி, எது வைக்கணும் என்பது இப்ப நான் சொல்றேன். இட் டிபெண்ட் ஆன் பிலாசபி. இட் டிபெண்ட் அப்பான் பிலாசபி. கரெக்டா? அது அறிவியலாக இருந்தாலும் சரி, அது பிலாசபியா இருந்தாலும் சரி, அது பிலாசபிய பொறுத்து தான் அத நம்ம முதன்மையாக வச்சுக்கணும். முதன்மையாக கண்ணால், நல்லா புரியுங்க, கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய். சோ தீர விசாரிப்பது மெய். ஒய், ஏன் ஏன்னா பிகாஸ் it depend upon the creator of the philosophy. நல்லா புரிஞ்சுங்க, பிலாசபியை உருவாக்குனவர், கிரியேட்டர் ஆஃப் பிலாசபி, the philosophy உருவாக்குனவரை பொறுத்து. இப்ப இனிப்பு, இது நம்ம நாக்கால் சுவைப்பது இனிப்பு, அதாவது சீனி இனிக்கிறது இல்ல, அது விட்டுவோம். ஒரு 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 பெண்ணுக்கு தலைமுடி நிறைய இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளு கண்ணு தெரியவர் சொன்னார்னா அது சயின்ஸ், கண்ணு தெரியாதவரு அது சொன்னார்னா அது பிலாசபி. அது அவர் நம்புறது எதை பொறுத்துனா, அவரு கையால தொட்டு உணர்ந்துட்டானா அது சயின்ஸ். கையால தொடாத ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு சூரியன் எப்படி இருக்கும், கையால தொட முடியாது, ஆனா அதோட வெளிச்சத்தை உணர்வாங்க, அப்ப சயின்ஸா மாறிடும். அப்போ அந்த கிரியேட்டர், அந்த பிலாசபியை உருவாக்குனவர் யாரு, அந்த சொல்ல, அந்த விஷயத்தை உருவாக்குன ஒரு அடிப்படையில அதுக்கு நம்ம முதன்மை கொடுக்கலாம். இரண்டாவது, கண்டென்ட் ஆஃப் த பிலாசபி, சொல்லப்பட்ட பிலாசபியுடைய கண்டென்ட், சொல்லப்பட்ட பிலாசபியுடைய கண்டென்ட். மூன்றாவது, கன்சிஸ்டன்டி, அதனுடைய நிலைத்தன்மை. கிரியேட்டர், நல்லா சொல்லுங்க, படைப்பாளி. அதுக்குதான் கவிஞர், கவி. இந்த குரான் இருக்குல்ல, அல் குரான், அது எடுக்கப்பட்ட காலத்துல ஏன் அரபி மொழியில எந்த சமயத்துல கொண்டு வந்தானா, கிரியேட்டர்ஸ், அது போலுள்ள வார்த்தைகளை உருவாக்குறவர் நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல விஷயங்களை உருவாக்கவும் நிறைய இருந்தாங்க, அந்த நிலைத்தன்மை உருவாக்கவும் நிறைய இருந்தாங்க. உலகத்திலே இந்த கன்க்ளூஷன், அது முடிவு. சோ இப்ப சொல்லுங்க, சயின்ஸுக்கு பிலாசபிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கல? இப்ப பிலாசபிலேயே தி பெஸ்ட் பிலாசபி யாரோ சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். தி பெஸ்ட் பிலாசபி எது? தி பெஸ்ட் பிலாசபி டைப் பண்ணுங்க பாப்போம். தி பெஸ்ட் பிலாசபி, தி பெஸ்ட் பிலாசபி அப்படின்னு நம்ம பார்த்தா டைப் பண்ணுங்களா? இல்ல 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 இல்ல, தப்பு தப்பு தப்பு, ஒன்னும் மேட்டருக்கு வரல. ஐவா, அல் குர்ஆன், கலாமுல்லா. கலாமுல்லாவோட பெஸ்ட் பிலாசபி என்ன தெரியுங்களா? லஅவுல் மஹ்பூல்ல எழுதுன அந்த இதுல இருக்குல்ல, பட்டோலையில மேல லஅவுல் மஹ்பூல் பட்டோலையில இருக்குல்ல, அதுல எழுதிருக்கா பாரு அல்லாஹ் பிலாசபி. அது நம்ம கண்ணால பார்த்திருக்கோமா? காதால கேட்டிருக்கோமா? உணர்ந்திருக்கோமா? இல்ல. குரானு கூட அந்த வார்த்தைகளை கண்ணால் பார்க்கிறோம். குரானை கூட அதோட வார்த்தைகளை கண்ணால் பார்க்கிறோம். மற்ற விஷயத்தை கூட காதால கேட்கிறோம், அது ஒரு இன்பத்தை காதால கேட்கிறோம். ஆனால் பட்டோலையில இருக்கிற அபுல் மஹ்பூல் பட்டோலை இருக்கக்கூடிய அந்த பிலாசபி இருக்குல்ல, ஏன்னா குரான் அங்கிலேருந்து தான் வந்தது. குரான் எங்கிலிருந்து வந்துச்சு? இந்த பட்டோலை. இந்த பட்டோலையில தான் இன்னைக்கு நமக்கு குரான் வந்துச்சு. சோ அது எழுதினவர் யாரு? அல்லாஹ், அல்லாஹ் ரப்பு. கண்டென்ட் என்ன? கியாமத் நாள் வர வரையும். கன்சிஸ்டன்ஸ் என்ன? மாறாதது. கன்க்ளூஷன் என்ன? அதையும் எழுதிட்டான், அதையும் எழுதிட்டான். So everything programmed by Allah in லஅவுல் மஹ்பூல். அந்த பட்டோலையில அல்லாஹ் ப்ரோக்ராம்டு பண்ணிட்டான். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி அதை மாத்த மாட்டான், அத மாத்த மாட்டான். ஆனா இடையில இன்புட் அவுட்புட் மாறிட்டு இருக்கும்.
நல்லா பயன்படுத்தினா நல்லது. ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க கேம் விளையாடுறதுக்கு. நல்லா விளையாடுறவன் ஜெயிப்பான், தப்பா விளையாடுறவன் தோத்து போயிடுவான். முடிவு யார் கையில இருக்கு? விளையாடுறவன் கையில இருக்கு. அதுக்குதான் நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்னா உனக்கு எவரிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உனக்கு முன்னால இருக்கு. அதை நீ எப்படி விளையாடுற? எவரிதிங் போகிறான். சோ பெஸ்ட் பிலாசபினா அல்லாஹ் அந்த லஃபுல் மஃபுல்ல எழுதிட்டு அதுல புரியுது அவங்களுக்கு பிலாசபி. இப்ப சொல்லுங்க, பிலாசபி சுப்பீரியர்னா எதோட அடிப்படையில எழுதுனவங்க, அதோட கண்டென்ட், அதோட நிலைத்தன்மை, அதோடைய முடிவு. இப்ப இந்தியன் பிலாசபியோ இல்ல சைனீஸ் பிலாசபியோ இல்ல கிரீக் பிலாசபியோ சூஃபி பிலாசபியோ இல்ல வேற ஏதோ நான் சொல்றேன், அது ஏத்துக்கிறத எதை பொறுத்து? கிரியேட்டரை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, கன்சிஸ்ட். அதுக்குதான் சொல்றேன், எந்த பிலாசபி பத்திய ஆய்வு செய்யுங்க, ஆனா ஒரே ஒரு பிலாசபி கண்மூடித்தனமா ஏத்துங்க. இப்ப பிலாசபி ஃபிட் ஆயிடுச்சா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிலாசபி புரிஞ்சிச்சுல? இந்த பிலாசபி சயின்ஸ் தான் உண்மை சொல்லுவோம், ஆனா அது உண்மை இல்ல. சயின்ஸ் தான் உண்மை சொல்லுவோம், ஆனா உண்மை இல்ல. பிலாசபி இஸ்லாமிக் பிராஸ்பெக்ட்ல அல்லாஹ் எழுதின பிலாசபி கண்டென்ட் என்ன எழுதுறானோ அதுதான் நிலையா இருக்கும். அதுதான், அது இல்லாத எந்த பிலாசபியாலும் உலகத்துல மாறக்கூடியது. இப்ப பாருங்க, பிலாசபி சயின்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. பிலாசபி சயின்ஸ், பிலாசபி என்ற இடத்துல இஸ்லாத்தை போட்டிருக்க, பிலாசபி என்ற இடத்துல இஸ்லாத்தை போட்டிருக்க, சயின்ஸ் என்ற இடத்துல சைக்காலஜி போட்டு. இப்ப வந்துருச்சா இஸ்லாமிக் சைக்காலஜி? புரிஞ்சுங்களா? இஸ்லாமிக் சைக்காலஜில ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பெரிய வித்தனை சுத்தி இருக்கு. அது இஸ்லாம் என்ற வார்த்தையில வாட் இஸ் ஆஃப் வேல்யூ அதை பொறுத்து தான். மெட்டாபிசிக்ஸ் வாட் இஸ் ரியல், மறைவான விஷயம். எஸ்தட்டிக் ஹவு டு இட் அடாப்ட், அதான் பாருங்க. எத்திக்ஸ் முன்னால சொன்னது வேற. முன்னால எந்த பிலாசபி ஃபர்ஸ்ட் சொல்லுனா அது கிரியேட்டரை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, அது ஒரு கன்சிஸ்டன்ட பொறுத்து, அது ஒரு கன்க்ளூஷனை பொறுத்து. ஆனா இப்ப அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பிலாசபி எடுத்துப்போம். அதுல எத்திக்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர், அதை ஃபாலோ பண்ணா நீ ஜெயிப்ப. மெட்டாபிசிக்ஸ் என்ன? மறைவான விஷயம் எல்லாம் அதுல இருக்கு. மெட்டாபிசிக்ஸ்னா மறைவான விஷயம் அதுல இருக்கு. எஸ்தட்டிக் என்ன? இது எல்லா சிச்சுவேஷன்ல நீ அடாப்ட் பண்ணலாம். எபிஸ்டால்மெனா ஹவு டு யூ நோ, அது தெரிஞ்சுக்க முடியும். ஹவு டு வி ரீசன் சொல்ல முடியும். ஹவு டு சொசைட்டி பி கவர்ன், அது எல்லாமே இருக்கு. அது அப்படியே சைக்காலஜில அப்ளை பண்ணுங்க. ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடக்குது. ஹவு டு பிசிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல், பிஹேவியர். இத பாருங்க, பிஹேவியர் ஆஃப் மேட்டர், பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி. ஏன் இந்த இடத்துல நான் சைக்காலஜி போடுன்னு சொன்னா, பஞ்சபூத பொருட்களால அது ஒரு பூதத்தை விட்டுருவோம், ஆகாயத்தை. 2 பூதம், மீது 4 பூதம் இருக்கு. இந்த 4 பூதத்துல 2 பூதம் மண்ணு, தண்ணீர், அத மேட்டர் சொல்லுவாங்க. அடுத்த 2 பூதம் காற்று, நெருப்பு, அது எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோ மண்ணுடைய குணத்தையும் தண்ணீர் குணத்தையும் நம்மள்கிட்ட இருக்கு. கேஸ் இருக்கு, ஃபயர் இருக்கு, எல்லாமே நம்மள்கிட்ட வல்ல இறைவன் வச்சிருக்கான். சோ அப்ப நம்மளுடைய உடம்புல ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு நடத்தை இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி நாம மேனேஜ் பண்றது? அப்ப அதுக்கு நம்ம பிலாசபி உதவுமா? உதவும். ஆனா அது மேல உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு, அதை முழுமையா நம்பணும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, அதை பத்தி தெரியணும், அதோடைய அர்த்தத்தை புரியணும். இது எல்லாம் இருந்தா தான் நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல உங்களுடைய அளவு எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். பெருசா சொல்றோமே தவிர அதோடைய வேல்யூ மனசுல இல்ல. அதோடைய மறைவான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோமா? இல்ல.
அத வாழ்க்கையில பயன்படுத்துறோமா? இல்ல. ஹவு டு வி நோ? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறோமா? இல்ல. ஹவு டு வி ரீசன்? அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறோமா? இல்ல. ஹவு சுட் சொசைட்டி பி கவர்ன்? அதை பயன்படுத்தி நம்முடைய சமூகம் இருக்கா? இல்ல. இது பலகீனமா இருக்கிறதால இந்த இடத்துல இதை பயன்படுத்துறோம். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங்? ஏன்னா இங்க உங்கள் உணர முடியும், இது அறிவியல். ஹவு டு பிசிக்கல்? இது எப்படி நடக்குதுன்னு தெரியும். பிஹேவியர் ஆஃப் மேட்டர், பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி, ஹவு டு பொலிட்டிக்கல் ஐடியாலிசம். இதை வச்சுதான் பொலிட்டிக்ஸே மாத்திரானோ. இந்த உளவியல் தெரிஞ்சுதான், அதுக்கு தானே சொல்லுவேன், உளவியல் படிப்பு இருக்குங்களே அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். அதுக்காக உளவியலுடைய ரகசியத்தை தெரியும் தேவையில்லை. இதோடைய இன்பத்தை உணர்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதோடைய இன்பத்தை உணர்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. அதான் என்ன சொல்லியிருக்கா? இன்ன அஞ்சல்னா அலைக்கல் கிதாபல் இன்னாசு பில் ஹக் ஃபமன் ததா ஃபலினஃப்ஸிஹி வமன் ஸல்ல ஃபஇன்னமா யஸில்லு அலைஹா வமா அன்த அலைஹி பிவகீல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நபியே நிச்சயமாக நாம் மனிதருக்காக உண்மையை கொண்டு வேதத்தை உண்மையை இறக்கினோம். ஃபர்ஸ்ட் சொல்ல போது பிலாசபி சொல்றான், பாருங்க இத நீங்க உணர மாட்டீங்க, இத பார்க்க மாட்டீங்க, இதோடைய இன்பத்தை நீங்க தெரியாது, இதோடைய அகம் இதோடைய அகம் இதோடைய உள் விஷயம் தெரியாது. நிச்சயமாக இது உங்கள் மேல கொடுத்திருக்கோம். ஆகவே எவர் நேர்வை பெற்று விடுகிறாரோ அவருக்கு இது அவருக்கு நன்மை, எவர் அந்த வழிக்கு எடுக்கிறாரோ அவருக்கு எல்லாம் வந்து. அப்போ நான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், பாருங்க இத வந்து நீங்க உணர வைக்கணும். எப்படி? நல்லா புரிஞ்சுங்க. நான் நிறைய இடத்துல சொல்றேன், குர்ஆனுடைய தப்சீரு, குர்ஆனுடைய அர்த்தம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிரை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா போட்டிருக்கு இந்த இடத்துல. நான் விளக்கம் சொல்றதுக்கா சொல்லல. என்ன, யாருடைய மனசு இதோட ஒன்று போகுது, இதோட ஒன்று போகுது, விரும்புது, ஆசைப்படுது, புரிந்து கொள்ளுது. உளவியல் ரீதியாக இதை அணுகுங்க. இந்த விஷயத்தை உலகவியல் ரீதியாக நீங்கள் அணுகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும். இதை நீங்கள் அணுகலனா உங்களுக்கு இது கேடு. இப்ப புரியுதா உங்களுக்கு? நப்சிஹி பார்க்கும் பொழுது நம்ம மனதால அந்த விஷயத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும். The Quran is guidance for whole mankind, not just for the believers. The message of Quran has been reference to individual self-care. என்ன, ஒருத்தவங்களுடைய தனிநபருடைய ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, மேரேஜ், சோசியல் வெல்ஃபேர், embryological and development stage, emotional behavior, pro-social behavior, spiritual, ethical intelligence, personality, need for learning and knowledge, and other holistic fact of human behavior and experience. In addition, they are prescribed behavior in principles. அதாவது மேல சொல்லப்பட்டது எல்லாமே நீங்க அதோடைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க உங்க மன ரீதியாக புரிந்து கொண்டா உங்களுக்கு இது முடியும். அப்படி இல்லைங்கும் போது அவங்க மனசு எப்படி போகுது? சூசைடல், கேம்பிளிங்கு, ஆல்கஹாலு, ட்ரக் மிஸ்யூஸ், கிரைம், ராசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ். காரணம் அவன் தான் தோன்றித்தனமாக கொடுக்கப்பட்டதை அவன் உணர்வதில்லை. அதை உணர்வதுக்கு தான் இந்த இடத்துல அதான் என்ன சொல்லியிருக்க, நல்லா பாருங்க. இப்ப இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி உடைய ஒரு ஆயத்து தான் போட்டிருக்கேன். நிறைய ஆயத்து குரான்ல இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த சொல்லி தப்சீர் பண்றதுக்கு நான் வரல, பட் இருந்தாலும் சில பொறுக்கி எடுத்து சில விஷயங்களை சொல்லியிருக்கு. என்னை விட நல்ல குரானை அறிந்தவங்க, நல்ல விட குரானை புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
இருந்தாலும் இஸ்லாமிக் உளவியலுடைய அடிப்படை உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் புரிஞ்சிச்சுனே ஐ காட் ஸ்டாப் சொல்லுங்க. ஜஸ்ட் இவ்வளவுதான் இந்த லைன்ல புரிஞ்சுட்டா போதும். இதுக்கு பிறகு அழகா போகும். ஃபர்ஸ்ட் உளவியல் சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு படிச்சாங்க. ஆத்மாவை பற்றி படிப்பது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்மாவை பற்றி படிப்பது. அது இரண்டாவது மனசை பற்றி படிப்பது. இப்ப சொன்னல நப்சிஹி மனசை பற்றி படிப்பது. அது எப்படி போகுது? அது விரும்புதா இல்ல விரும்பலையா? ஏன் விரும்புது, ஏன் விரும்பல? அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது விழிப்பு நிலை. அதுல ஈடுபாடு, கவனம், கல்வி இருக்கா இல்லையா, உள்ளம் இருக்கா இல்லையா. அப்போ உள்ளத்தை பத்தி ஒரு உள்ளம். கடைசியில பார்த்தபோது நடத்தை, சுலு அரபில சொல்லுவாங்க. இது எல்லாமே இது அப்படியே இஸ்லாமிக் சைக்காலஜில பார்க்கும் பொழுது என்னன்னா ரோ, இரண்டாவது நப்ஸ், மூணாவது கல்பு, அதான் கல்பு, நான்காவது சுலு, நடத்தை. இப்ப இது எல்லாமே நம்ம அப்படியே படிக்கிறோம். ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு பிலாசபிக்கல் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல ரூஹ பத்தி படிப்போம், நப்ச பத்தி படிப்போம், கல்ப பத்தி படிப்போம், சுலூக் பத்தி படிப்போம். கடைசியா சுலூக்குன்னா நடத்தை, செயல்பாடு. இந்த சுலூக்கு பத்திய நம்ம படிப்போம். ஒரு ரூஹ எப்படி நம்ம அது இது வருது போகுது, அது எப்படி கத்துக்குது, வானுலகத்துல வருது, வந்துகிட்டு தன்னை வளர்ந்து ஒரு வளர்ந்த ஒரு ஒரு ரூஹா ஆகி அது மௌத்துக்கு பிறகு அது எப்படி போகுது, அது நடுவுல அதோடைய நப்சு எப்படி இருக்கு, அதோடைய கல்வி எப்படி இருக்கு, இது ரெண்டு எல்லாத்துடைய ஒத்துமொத்த அந்த நபருடைய நடத்தை எப்படி இருக்கு, இது எல்லாம் நாம இஸ்லாமிக் சைக்காலஜில ஒன் பை ஒன் நம்ம பார்க்கணும். இப்ப புரிஞ்சப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இல்முல் ரூஹ பத்தி உள்ள இல்மு, இல்முல் நப்ஸ், நப்ச பத்தி உள்ள இல்மு, இல்முல் கல்ப பத்தி உள்ள இல்மு, அப்புறம் இல்முல் சுலு, அதுதான் பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லுவாங்க. இப்ப சுலூக்குன்னு சொல்லும் பொழுது அது என்னவா மாறிடும்? சயின்ஸா மாறிடும். ரூ சொல்லும் பொழுது அது பிலாசபியா இருக்கும், நப்சு சொல்லும் போது பிலாசபியா இருக்கும், கல்பு சொல்லும் பொழுது நப்சுக்கும் கல்புக்கும் கொஞ்சம் சயின்ஸா மாறும். அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா சயின்ஸா மாறிடும். இஸ்லாமிக் சைக்காலஜி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது பிலாசபியா இருக்கும், அத கடைசியில வரும் பொழுது அது அப்படியே சயின்ஸா மாறிடும். இப்ப புரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டடி ஆஃப் சோலை பத்தி அது அப்படியே படிக்கும் பொழுது இடையில அப்படியே படித்தரங்கள்லாம் அப்படியே அழகா கடைசியில ஏன்னா சுலூக் நடத்தையுடைய, ஏன்னா அதான் சொல்றாங்களா அனைத்து மக்களுக்கும் இது நேரு வழிகாட்டி. அப்படின்னா ஒருத்தருடைய நடத்தையை மாற்றக்கூடிய தன்மை இந்த அல் கலாமுல்லா குர்ஆனுக்கு இருக்கு, இந்த கிதாபுக்கு இருக்கு, இதுக்கு ஒரு இருக்கு. அப்படின்னு கடைசி நடத்தை ஒருத்தருடைய நடத்தைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலனா அதுல தவறு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நடத்தைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. திரும்ப சொல்லலாம், இஸ்லாமிக் சைக்காலஜி refer to the study and application of psychological principle within framework of Islamic teaching and values. It integrates Islamic beliefs, practice and the ethics with the understanding of human behavior, cognition and emotions. நல்லா புரிஞ்சுங்க. இஸ்லாமிக் டீச்சிங்ஸ், இஸ்லாம்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள், இஸ்லாமிக் வேல்யூஸ், இது எல்லாமே சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ல போறோம். அதோட இதோடைய நம்பிக்கை, இதோடைய செயல்முறை, இது எல்லாம் ஹியூமன் பிஹேவியர்ஸ். அதாவது நம்மளுடைய எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய எண்ணம். நம்ம என்ன உணர்றோம் அதுதான் நம்மளுடைய எமோஷன். வாட் வி ஃபீல், வாட் ஐ ஃபீல், வாட் யூ ஃபீல், what he feel, what she feel, what they feel. நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது தாட்.
ஃபீல் பண்றேன், உணருதல், உணர்கிறேன், அது உணருதல் அப்படின்னு எமோஷன்ஸ். மூணாவது நடந்தது பிஹேவியர். வாட் வி பிஹேவ், வாட் ஐ பிஹேவ், வாட் யூ பிஹேவ், வாட் ஈ பிஹேவ், வாட் சி பிஹேவ், வாட் தே பிஹேவ். அதாவது நாம என்ன நடந்துக்கிறோம், நான் எப்படி நடக்கிறேன், நான் என்ன நடக்கிறேன், என்னன்னு சேர்க்கணும். எப்படின்னு வந்தா அது வேற மாதிரி ஆயிடும். நான் என்ன செய்யறேன், அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிஹேவியர். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. சோ இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய சிந்தனையில, இஸ்லாமிய கோட்பாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த படிப்பு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இஸ்லாமிக் சைக்காலஜி. ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற வார்த்தையை சொல்லுறதுக்காகத்தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் பயணமாகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இஸ்லாமிக் சைக்காலஜி. சோ திரும்ப இன்னொரு ஆயிரத்தி சொல்றேன். வலக்கது அலக்கல் இன்சான சொல்லியிருந்தல. திரும்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? நிச்சயமாக மனிதரை படைத்தோம், நன்மை தீமை ஆகிவிட்டு அவன் மனம் எதை ஊசலாட செய்கிறது. இந்த இடத்துல நப்சஹு, அவனுடைய மனசு எதை நோக்கி போகுது, அவனுடைய மனசு எதை நோக்கி போகுது அதை நாம் நன்கு அறிவோம். இன்னும் அவனுடைய பிடரி, அதாவது அவன் மனசு என்ன ஓடுது என்னால தெரியும், என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். சோ இப்ப நான் அல்லாஹ்வுக்கு தெரியுறது மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த இடத்துல நமக்கு தெரியணும்ல, நம்மளுடைய மனசு எங்க ஓடுது நமக்கு தெரியணுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படி கட்டுப்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அதை கட்டுப்படுத்துறது, அதை புரிந்து கொள்வது உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உணர்வையும் நீங்க செட் பண்ணிட்டால் உங்களுடைய நடத்தை சீராகும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உணர்வு செட் பண்ணிட்டால் உங்களுடைய நடத்தையை செட் பண்ணிட்டா, இந்த மூணு நீங்க சரி செய்யணும்னா இஸ்லாமிய ஒளி. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது வாட்டு, தாட்டு, எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ், இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ் தௌஹீத். எப்படி இத புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்து. தௌஹீத். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் எமோஷன்ஸ். எதை பயன்படுத்தி, எப்படி நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய நப்ஸ், நம்மளுடைய ரூஹ். எடுத்தோடனே பாருங்க, நம்மளுடைய ஆத்மா, அதாவது இந்த இடத்துல பாருங்க, நான் திரும்ப ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய ஆத்மா, சோல். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல வரும்? ஒன்னஸ். அதான் வகதானியத்து சொன்னேன். ஒன்னஸ்னா வகதானியத்து. வகதானியத்து தான் உலவி இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடிப்படை. அந்த வகதானியத்திலே தான் நம்மளுடைய ரோஹ் வருது. அதுதான் அந்த நப்சு, ரூஹ், இது ரெண்டும். இது ரெண்டும் இதோடைய வளர்ச்சி. ஆத்மாவுடைய வளர்ச்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நப்சுடைய வளர்ச்சி தான் எமோஷன்ஸ். ஆத்மாவுடைய வளர்ச்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ நீங்க உங்களுடைய சுலூக்கு நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய நடத்தை நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய ஆத்மா நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆத்மா நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய நப்சு, உங்களுடைய ரோஹ் மற்றும் உங்களுடைய நப்சு ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி? உங்களுடைய அறிவின் மூலமாக, உங்களுடைய கல்வின் மூலமாக, உங்களுடைய அறிவின் மூலமாக, உங்களுடைய கல்வின் மூலமாக. ஒரு விஷயத்தை உணரணும்னா கல்வி இருக்கணும், இல்லைன்னா உணர முடியுமா? கல்வி இல்லைன்னா உணர முடியுமா? எமோஷன் வேலை செய்யணும்னா, நப்ஸ் வேலை செய்யணும்னா கல்வி இருக்கணும். அதுதான் உயிர் உள்ள உள்ளம், திக்ர் உள்ள உள்ளம், உயிரற்ற உள்ளம், திக்ரற்ற உள்ளம். அதுதான் கல்வி, 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 கல்வி. கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ்.
கான்சியஸா செய்யணும், கான்சியஸா செய்யணும், கான்சியஸா செய்யணும், கான்சியஸா செய்யணும், கான்சியஸா செய்யணும். கான்சியஸா செஞ்சாங்கன்னா உங்க நப்சு கட்டுப்படும். கான்சியஸா செஞ்சா உங்க ரூஹ் குத்தீவி. கான்சியஸா செஞ்சா உங்களுடைய நப்சுக்கு எமோஷன் இன்டெலிஜென்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். அதுதான் எடுத்தவனே நப்சு கவனிக்கணும், ரூஹ் கவனிக்கணும். நப்ச கவனிக்கணும்னா, ரூஹ கவனிக்கணும். உங்களுக்கு கல்பு பார்த்துக்கணும். உள்ளம் சொல்லுவாங்க, தமிழ்ல உள்ளம் சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் எப்படி இது ரெண்டு சரிப்படணும்னா எப்படி? அறிவு, அறிவு, அக்கல், அக்கல், காக்னேஷன், ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் பிலாசபி. பிலாசபி நம்ம கொடுத்திருக்க பிலாசபி சூப்பர் பிலாசபி. இதை வச்சுதான் நம்மளுடைய நடத்தையை சரி செய்யணும். சுலூக், அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுங்களா? எண்ணங்கள் எடுத்த உடனே வராது, தப்பு புரிஞ்சுக்கிட்டங்க. எண்ணங்கள் எப்போதும் வராது. எண்ணங்களுக்கு பிறகு, எண்ணங்களுக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கு. எண்ணங்கள் வெளி தோட்டத்துல வருது. ஆனா ஒரு விஷயம் வருவதற்கு முன்னால நம்மளோட நப்சு சரியாகணும், நம்மளோட ரூஹ் சரியாகணும். நம்ம நப்சு ரூஹ் சரியாகணும்னா நம்ம கல்பு சரியாகணும். கல்பு சரியாகத்தான் நம்மளுடைய எண்ணம் சரியாகும், நம்மளுடைய எமோஷன் சரியாகும். நம்மளுடைய எமோஷன்ஸோ நம்மளுடைய எண்ணமோ சரியாச்சுன்னா, உணர்ச்சியும் எண்ணமும் சரியாச்சுன்னா நமக்கு ஆகுமெண்டட் தாட்டு, அது ஆகுமெண்டட் தாட்டுக்கு முடியாத ஐடியா, the process. இத ஆங்கிலத்தில் சொல்லணும்னா attitude, 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 attitude. எல்லா இடத்துலயும் உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கணும், உங்களுடைய அப்ரோச்சை மாத்திக்கணும், உங்களுடைய முறையை நீங்க மாத்திக்கணும். மாற்றி அமைத்தால் எல்லாம் சரியாகும். இந்த இடத்துல அப்படியே செக்மெண்ட் பண்றோம். என்ன சரியாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துக்கு மேல நம்ம விட்டுறோம். என்ன சரியாக்குறது என்ன செய்யணும், உணர்ச்சி சரியாக்குறதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. கடைசிக்கு முன்னாலதான் எண்ணம் உணர்ச்சி வருது. ஆனா அதுக்கு முன்னால வர்றது உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய பயிற்சி, உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய பயிற்சி, உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய கைது எதை கொண்டு எப்படி நடக்குது. அதுக்குத்தான் அடிப்படை வகதானியத்து. வகதானியத்துக்குள்ள நீங்க வந்துட்டா போதும், எல்லாம் அடுத்தது உங்களுடைய நப்சுடைய வளர்ச்சி ஈஸியா இருக்கும், உங்களுடைய ரூஹுடைய வளர்ச்சி ஈஸியா இருக்கும். உங்களுடைய நப்சுடைய வளர்ச்சி ஈஸியா இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு அக்களுக்கு இன்டெலெக்டுக்கு போய் நிறைய படிச்சுட்டு இருக்க தேவையில்லை, நிறைய புத்தகத்தை பார்க்க தேவையில்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ரோச்சஸ் தான் வரும். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இப்ப புரிஞ்சவங்களை எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷனை ஒரு பாடத்திலே நான் கொண்டு போறேன். ஒரு டெஃபினேஷனை ஒரு பாடத்திலே நான் கொண்டு போறேன். அதுக்குதான் பொறுமையா இன்னைக்குள்ள கிளாஸ கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? சோ இதெல்லாம் ஆட்டிடியூட், இது எல்லாம் ஆட்டிடியூட், இது எல்லாம் ஆட்டிடியூட், இதெல்லாம் ஆட்டிடியூட். சோ இதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்டு பாருங்க. வாட் திங்ஸ் ஆர் யூ? நீங்க யாரு, நீங்க என்ன, வேர் ஃப்ரம் வேர் யூ ஆர் கம், நீங்க எங்கல இருந்து வந்தீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. வாட் திங்ஸ் யூ ஆர், நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஃப்ரம் வேர் ஹேவ் யூ கம், நீங்க எங்கல இருந்து வந்தீங்க, நீங்க எங்கல இருந்து வந்தீங்க. வேர் வில் யூ கோ, நீங்க எங்க போகணும், நீங்க எங்க போகணும். From what work you are come to this devilic place, இந்த உலகத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க. Why where are you created, why were you created, why were you created, நீங்க ஏன் படைக்கப்பட்டீங்க, நீங்க ஏன் படைக்கப்பட்டீங்க. What and where is happiness, மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கு, சந்தோஷம் என்பது எங்கே இருக்கு. What and where, from where lies your misery, உங்களுடைய அந்த அற்புதம் எங்க இருக்கு. இப்படி சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து நீங்க கொஸ்டின் கேட்டு பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சரியான பதில்கள் கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப அருமையான கொஸ்டின்ஸ். இது அருமையான கொஸ்டின்ஸ். இதை நீங்க அப்படியே எழுதி பாருங்க, கேட்டு பாருங்க.
சோ அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள பாடத்துல நான் சொல்லுன கருத்து. ஐ திங்க் இன்னைக்கு ரொம்ப கன்சைஸா சிம்பிளா சூப்பரா பாடம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், சில குரான் ஆயத்துக்களை எழுதுனேன். அப்புறம் குரானிக் சைக்காலஜி ஆஃப் செல்ஃப், a textbook on Islamic moral psychology அப்படின்னு சொல்லி இல்மு நஃப்ஸ் பத்தி ஒரு புத்தகம், ரசூல் ஜி உசைன் இஸ்லாமிக் சைக்காலஜி, இந்த புத்தகத்துல இருந்தா இந்த கருத்துக்கள் நான் எடுத்தேன். புரியுச்சா இன்னைக்கு பாடத்தை? இன்னைக்கு பாடம் புரிஞ்சுங்களா? சார் காக்னிசன்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரீசனிங் சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா. சோ அது ரெண்டுமே வந்து அந்த அக்கல் அண்ட் கல்புங்களா? காக்னிசன்ட் சொன்னா அக்கல், ஜட்ஜ்மெண்ட்னா அனுபவங்களை கொண்டு அதை வந்து ஜட்ஜ் பண்றது. ஓகே, அது எந்த அரபி வேர்டு கீழ வருது? கல்பு கீழ வரும்? அனுபவவாதம் வரும். அனுபவவாதம் வரும். ஜட்ஜ்மெண்ட் சொன்னா உங்களுக்கு என்னன்னா பிலாசபில வருது, உங்களுக்கு பிலாசபி, தத்துவம். ஓகே சார், இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரூஹ்ன்றதே நம்ம சோல்னு தான் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஐ மீன் என்னுடைய சைட்ல ஸ்பிரிட், ரூஹ், சோல் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இங்க நீங்க சோல் அப்படின்றதே ரெண்டா பிரிச்சிருக்கீங்க, நஃப்ஸ். ஸோ நஃப்ஸ்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார், பட் ரூஹ்ன்றது வந்து உயிர் தானே, அதை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? அது கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும். ரெண்டு இருக்கு. ரூஹுல் ஐவான் ஒண்ணு இருக்கு. ரூஹுல் ஐவான், ரூஹுல் ஐவான் சொன்னா மிருகங்களுக்காக உள்ள ஒரு பிரேகத்தியமான ரூஹ், புரியுங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரான் சொல்லுவாங்க தமிழ்ல, பிரான். அந்த பிரான் அதை விட ரூஹுன்னு சொன்னா நபர். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கிறதுங்கிறாங்களா, அந்த ரூஹு வந்து நம்மளை உருவாக்கப்பட்டு நம்ம மௌத்த ஆகாத ஒரு உலகத்துல இருக்கும். அந்த உலகத்துல எந்தவித முன் அனுபவமே இல்லை. அந்த இடத்துல அக்கல் இல்ல, நப்சு இல்ல, எதுவுமே இல்ல, ரூஹு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ரூஹு இந்த ஜட உடம்பு இருக்குல்ல, இந்த ஜட உடம்பு, இந்த ஜட உடம்புக்குள்ள புகுத்தணும். அதோட நப்சு என்ற பொருளையும் வைத்தான், அக்கல் என்ற பொருளையும் வைத்தான். அப்ப இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து அந்த நப்சியும் அக்கலையும் என்ன செஞ்சானா, அது ஒரு செயலாக ஆக்கினாது. அது அது நப்சு அக்கல். நப்சு அக்கல் வந்து இந்த ரூஹோட இந்த உடம்போட இருக்கும். அது பிறகு ரூஹ் இல்லாத நப்சுக்கும் அக்கலுக்கும் வேலை இல்லை. ஆனா அந்த ரூஹ் வந்து நம்ம மௌத்தாகும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ரூஹா மாறிடும். மாறுமா மாறாதா? எக்ஸ்பீரியன்ஸ் ரூஹா மாறிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரூஹுக்கு தான் கேள்வி கணக்கு. அததான் சோல்னு சொல்றீங்களா சார்? அதுதான் சோல். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஏன்னா அந்த ரூஹு வந்து பத்தி நம்ம படிச்சாகும் கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், மனுஷ, ஜின்னு, மலக்குமார்கள், கம்ப்யூட்டர், விலங்குகள், இந்த 5 விஷயத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? டைப் பண்ணுங்க பாப்போம். மிஷினுக்கு ரூஹு இல்லையா? மிஷினுக்கு ரூஹு இல்ல, மிஷினுக்கு ரூஹு இல்ல, மிஷினுக்கு ரூஹு இல்ல, மிஷினுக்கு பிரெயின் இல்ல, மிஷினுக்கு பிரெயின் இல்ல. பிரெயின் வந்து ஜட உடம்பு, பிரெயின் திங்கிங், மெமரின்னு போட்டாங்கல்ல, திங்கிங், 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 தாட் ப்ராசஸ், புரியுதா? தாட் ப்ராசஸ், யோசனை, திங்கிங். அந்த திங்கிங் வந்து எல்லாத்துக்கும் வச்சிருக்கான். அதுதான் காக்னிஷன்ஸ், அதுதான் காக்னிஷன்ஸ், தாட் ப்ராசஸ், அதுதான் காக்னிஷன்ஸ். அது அக்கல்னு சொல்ல முடியாது. அத வழி நடத்துறது அக்கல், அத வழி நடத்துறது அக்கல். மனுஷனுக்கு மட்டும் கொடுத்திருக்கான். அதை டிஸ்டர்ப் பண்றது நப்சு, அது மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கேன். இது ரெண்டும் மிஷினுக்கு இல்ல. இந்த காக்னிஷன்ஸ் இருக்குல்ல,
அந்த கோஆர்டினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அது போலதான் ஜின்களும் சைத்தான்களும் யோசிப்பார்கள். அதைத்தான் என்ன சொல்றான், வஸ்வாஸ் வஸ்வாஸ். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி. ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டருக்கு ஒர்க்கிங் மெமரி. அதோடைய சயின்ஸ உலகத்துல கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது நமக்கு அதைத்தான் நாங்க ஆய்வு செய்வோம். ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ் தான் நாங்க ஆய்வு செய்வோம். ஒரு கம்ப்யூட்டரை நான் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கான்னு நான் படிக்கணும். ஒரு ரோபோட்டை நான் படிக்கணும்னா ரோபோட்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கான்னு படிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு சைத்தானை படிக்கணும்னா சைத்தானை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கான்னு படிக்கணும். ஒரு ஜின்ன படிக்கணும்னா அதை ப்ரோக்ராம் பண்ண. ஒரு மனுஷனை படிக்கணும்னா அவனுடைய மூளையில எப்படி அந்த ப்ரோக்ராம் நம்ம கையில கொடுத்துட்டான். அதுதான் பிரச்சனை. நம்மள ப்ரோக்ராம் பண்றது நம்ம கையில கொடுத்துட்டான். ஏன்? அக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டான், நப்சுன்னு ஒண்ணு கொடுத்துட்டான். அவன் அக்களை பயன்படுத்தி நல்ல ப்ரோக்ராம் பண்ணிக்கிறானா, இல்ல நப்ச பயன்படுத்தி கிட்ட போயிடறான். இதுதான் அவனுடைய ஓட்டம். இப்ப புரிஞ்சு அவங்களுக்கு ஜி ராசி? ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். வேற ஏதாவது கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாலே படிச்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் படிச்சுட்டேன். ஏன்னா மனிதனுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கிதாபுகளை படிக்கும் பொழுது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நான் ஒரு சைக்காலஜி படிக்கும் போது எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. லைஃப் டைம் அதுல. இன்னும் ஒரு டவுட் சார், யாரும் கேட்காதனால நானே கேட்கிறேன். என்னன்னா இப்போ நம்மளுடைய கெட்ட எண்ணம் நம்ம நஃப்ஸ்ல இருந்து வருதா இல்ல ஷைத்தான்கிட்ட இருந்து வருதான்னு சொல்லி எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது? கெட்ட எண்ணம்னு அப்படி இல்ல ஜி, அது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அந்த எண்ணமுக்கு இப்ப தாட் இருக்குல்ல, தாட்டுக்கு இப்ப மனசுல 2 தாட் 2 டைப் தான் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் இருக்கும், இல்ல நெகட்டிவ் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். அது உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காதது, உங்களுக்கு ஃபேவரபிள், உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லாதது. அந்த கெட்டது அந்த நல்லது அதோடைய வரையறை யாரு கொடுக்குறாங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், நம்ம நம்பி இருக்க அந்த பிலாசபி தான் கொடுக்குது. அந்த பிலாசபி தான் கொடுக்குது. நல்லா புரியுதாங்க சகோதரன்? இந்த பிலாசபி. ஆமா ஆமா பை, நம்ம அந்த இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஏன்னா ஒரு கம்யூனிட்டில அது நல்ல நல்ல எண்ணம்பாங்க, ஒரு கம்யூனிட்டி அது கெட்ட எண்ணம்பாங்க. அந்த பிலாசபி யாரு எழுதுனாங்க அதுதான் முக்கியம். அப்போ இப்ப சொல்றாங்கல்ல மாட்டுக்கறி தப்புங்கிறாங்க, மாட்டுக்கறி பத்தி பேசுறது தப்புங்கிறாங்க. அது ஏத்துக்க முடியுமா? இல்ல, அது பிலாசபி தான். இப்ப பன்றிக்கறி சாப்பிடுறது நல்லது, ஜினா செய்வது நல்லதுங்கிறாங்க. அப்போ பேட் ஆர் குட், இது ரிட்டர்ன். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா நம்ம மனசு என்ன செய்யும்? அதுக்கு பிடிச்சது அது செய்யும், அதுக்கு பிடிக்காதது அது செய்யாது. இப்போ நல்ல செயல்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல நடத்த வரும். கெட்ட செயல் அந்த நப்சுக்கு அந்த எண்ணத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த எண்ணத்துல இருந்துச்சுன்னா கெட்ட நடத்தை வரும். சோ வெறும் எண்ணங்களை மட்டும்தான் செயல்கள் வராது, அதோட சரி. ஆனா எண்ணங்கள் ஊற்று, அது ஊற்று சொல்லுவாங்க, பிரைமரி தாட் சொல்லுவாங்க. ஆனா பிரைமரி தாட் எப்போது பிரச்சனை இல்ல, ஆகுமெண்டட் தாட் தான் பிரச்சனை. மேம்படுத்தப்பட்ட எண்ணம் தான் பிரச்சனை, அதிகப்படுத்தப்பட்ட எண்ணம் தான் பிரச்சனை. அந்த மேம்பட்ட எண்ணத்தையும் அதிகப்படுத்துற எண்ணத்தை மாற்றி அமைப்பது யாருன்னா நம்மளுடைய அக்குலு, நம்மளுடைய நப்சு, நம்மளோட இருக்கிற சைத்தான், நம்மளோட இருக்கிற மலக்கு. புரிஞ்சப்ப? அல்ஹம்துலில்லாஹ் சார், தேங்க் யூ. இது நான் எனக்கு நீங்க சொல்ல அதுக்குதான் டவுட் நிறைய கேட்கிறேன். தயவு செய்து டவுட் நிறைய கேளுங்க, என்னுடைய அறிவை நான் அதுல வெளிப்படுத்துவேன். இருந்தாலும் ஒரு இது நிறைய விஷயம் இருக்கு. நான் இந்த என்ன இது ஒரு இஸ்லாமிய சைக்காலஜி ஒரு நான் தான் தொகுக்கிறேன். இதை தொகுத்து வச்சிருக்கிறதுனா நிறைய இது, சிலது ஓவர தேவையில்லாத வச்சிருப்பாங்க, தவறு இருக்கும், பத புத்தகத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இதுல ஆய்வுக்கு உட்பட வேண்டும். ஆனா இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உணர்வுபூர்வமான, அறிவுபூர்வமான, நான் உணர்ந்து சொல்ற விஷயம் தான். புரிஞ்சா? இனி அதற்கு கேள்வி இது இருக்கா? கேளுமா.
ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக கொஷின்ஸ்லாம் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுக்கும்போது தியரட்டிக்கலாக எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். நம்ம வந்து அல்லாஹ்வால படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம சோதிக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், திரும்பி போகும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதை நம்ம நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற நீங்கள் சொல்கிற மாதிரியான எண்ணங்களும் வந்துட்டு நம்ம நல்லது செய்யணும், இன்னும் கொஞ்சம் நம்ம இபாதத்தாக இருக்கணும், செயல்களை சரி பண்ணிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அதை செயல்கள் மூலிமா நம்மளுக்கு வெளிப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அது காரணம் என்ன, எப்படி சரி பண்ணலாம்? இப்ப நீங்க தியரிட்டிக்கல் மூலமா அதுக்கு பதில் எழுதினாங்கண்டா, அது இத நீங்க ஒரு பிலாசபிக்கலா எப்படி அணுகியிருக்கன்னு அது காட்டுது. புரியுதுங்களா? அத அத நீங்க செய்யும் பொழுது, அத நீங்க உணரும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பிக்ஸ் ஆகும். சோ அதை செய்யறதும் அதை உணர்வது தான் முக்கியம். அப்படி செஞ்சனா நமக்கு அது ஹேபிட்டா மாறும், பழக்கமா மாறும். அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ரூஹ் இருக்காது, ஒரு 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 உயிர் இருக்காது, ஏதோ ஒரு சடங்கு மாதிரி செய்வோம். அப்போ உயிரோட்டமா செய்யணும்னா அதுல உங்களுடைய சிந்தனை இருக்குன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. புரிஞ்சா? உங்களுடைய அக்கறை இருக்குன்னா உங்களுடைய நப்ஸ் அதுல இருக்கணும். உங்க நப்ஸ் ஆசைப்படணும், நப்ஸ் ஆசைப்படணும். அந்த நப்ஸ் நம்மள கெடுக்கும், ஆனா அந்த நப்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டா அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மீறன் யாரு? தம்முடைய எமோஷனை. அதாவது நான் நிறைய சொல்லுவேன், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அறிவு, அறிவு வச்சு அறிவாளி. அவன் அறிவாளி இல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் அறிவாளி. அதை விட யார் அறிவாளி தெரியுங்களா? சோசியல் இன்டெலிஜென்ஸ். மக்கள் மத்தியில ஈடுபடும் பொழுது அது அறிவு ரீதியாக கையாளுறாங்க, அது சோசியல் இன்டெலிஜென்ஸ். அதான் சுலு, நடத்தை. இதுதான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சார், எப்படி கொண்டுகிட்டு வர்றதுன்னு எப்படி கொண்டு வருதுன்னா நம்ம ஒரு பாடத்தை படிப்போம், அதுக்குள்ள பயிற்சிகள், அதோட டெக்னிக் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். சொல்ல கொடுக்காத பார்த்தா அதான் தெரப்பி. சைத்தான் நம்மள வலிக்கெடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர். ஆனா நம்மளுடைய முதல் எதிரி யாருன்னா நாம தான். நம்மளுடைய முதல் எதிரி யாருன்னா நாம தான். நப்சுன்னு சொல்லிட்டு நப்சு மேல திணிச்சிடாதுங்க. அந்த நப்ச கையால நமக்கு தெரியல, நப்ச கையால நமக்கு தெரியல. நப்ச கையால நீங்க கத்துக்கிட்டாங்கன்னா, இல்முன் நப்ச கத்துக்கிட்டாங்கன்னா அது ஒண்ணு இல்லை. இபாதத் செய்ய, குரான் ஓதுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஆர்வப்படுத்துறது நப்சு தான். அது செய்ய வேணாம் தடுப்பதும் நப்சு தான். அதால அந்த மனசு இருக்குல்ல, உங்களுடைய உணர்வு, அதான் சயின்ஸ்ன்னு ஆக்கினது. அதான் சயின்ஸ். அதுக்குதான் அறிவியலை ரொம்ப நம்பக்கூடாது. கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது. அப்ப அது தீவிரமா அதை விசாரிக்கணும். அதுக்கு ஒரு பட்டினி போடணும். 1க்கு 2 தடவை அதை ஆய்வு செய்யணும். அப்பதான் அதுல உண்மை இருக்கும். மனசு ஒருநிலைப்படுத்தணும்னா அந்த முராக்கிபா அப்படிங்கிற அந்த ஒரு பிராக்டிஸ் எடுக்கலாங்களா? எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அது உளவியல் ரீதியாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்த கிளாஸ் போகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம பண்ண போறது இல்ல. உங்களுக்கு நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன், அந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அதுக்கு முன்னால இதை பத்தி உள்ள இல்மு இருக்குல்ல, அறிவு, அதை நம்ம படிச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு ஜஸ்ட் இஸ்லாமிக் சைக்காலஜி என்னன்னு மட்டும் தான் படிச்சேன். நப்ச பத்தி ஆழமா போல, அறிவை பத்தி ஆழமா போல, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருப்போம். வகதானியத்தை பத்தி படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள இருப்போம். ஓகே, என்ன டைம் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல நான் அடுத்த கிளாஸ் சாட்டர்டே மார்னிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அட்மிஷன் நீங்க போடுங்க. 2 தடவை மார்னிங்கும் கலந்துக்கிட்டு ஈவினிங்கும் கலந்துங்க. உங்களுக்கு டபுள் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஏன்னா மார்னிங் நான் சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்கு, சாயங்காலம் நான் சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு. ஆனா சொல்லக்கூடிய கருத்து ஒன்னா இருக்கும், ஆனா விதங்கள்ல சில சமயத்துல மாறும். ஆனா 2 வீடியோவா நான் ரெக்கார்டர்ல போட்டுவேன். நீங்க எது வேணா பாத்துக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே மாதிரி காலையில நீங்க கிளாஸ கலந்துகிட்டு அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டு சாயங்காலம் நீங்க டவுட் கேட்கலாம். மேக்சிமம் நமக்கு 2:1 அதாவது 1 ரேஷியோ. 40 நிமிஷம் தியரி கிளாஸ், 20 நிமிஷம் டவுட் செஷன். சீக்கிரமா கரெக்ட் டைம் வந்துருங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னால வாங்க. மீது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நிறைய நேரம் வளவள குழப்பம்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா ரொம்ப அழகா அற்புதமா எடுத்து போகணும் தான் இந்த பிளான் படி கொண்டுட்டு வந்தோம். ஓகே, செஷன் முடிச்சிடலாங்களா? தேங்க்யூ வெரி மச்.